Hello friends, welcome to Tamil Computes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கம்ப்யூட்டர் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டிங்கனா டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கற ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். டிவைஸ் மேனேஜர் அப்படினா என்னன்னு சொல்லி கேட்டிங்கனா நார்மலா ஒரு ஆர்கனைசேஷன்ல மேனேஜர் அப்படிங்கறவங்க என்ன செய்வாங்க எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி நம்மளோட விண்டோஸ்லயே ஒரு டிவைஸ் மேனேஜர் இருக்கு. இது என்ன வேலை செய்யும் அப்படி கேட்டிங்கனா நம்மளோட சிஸ்டம்ல இருக்கக்கூடிய எல்லா டிவைஸையும் கண்ட்ரோல் பண்றது இந்த டிவைஸ் மேனேஜர் தான். இந்த டிவைஸ் மேனேஜர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு வீடியோல வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்ல டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டிவைஸ் மேனேஜரை நம்ம எப்படி பார்க்கிறது அப்படினு சொல்லி கேட்டிங்கனா ஜஸ்ட் வந்து நம்மளோட மை கம்ப்யூட்டர் வந்து ஓபன் பண்ணிக்கணும். அதாவது this PC அப்படினு சொல்லிட்டு இருக்கும். இத வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பாப்அப் மெனு வரும். இந்த பாப்அப் மெனுல வந்து ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ப்ராப்பர்ட்டீஸ்க்குள்ள போனோம்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா டிவைஸ் மேனேஜர் அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிவைஸ் மேனேஜரை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படினு கேட்டிங்கனா இன்னொரு மெனு வந்து நமக்கு ஓபன் ஆகும். சோ இந்த விண்டோ வந்து நமக்கு ஓபன் ஆகுது. இந்த விண்டோக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டிவைसेस, அதாவது வந்து இந்த சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டிவைसेस ஃபுல்லா வந்து இதுல வந்துருது. இன்க்ளூடிங் பேட்டரி. இதுல வந்து என்ன பேட்டரி அடாப்டர் வந்து யூஸ் பண்றாங்க, கேமரா வந்து என்ன கேம் வந்து யூஸ் ஆகுது, இதோட டிஸ்க் டிரைவ், அதாவது ஹார்ட் டிஸ்கோட நேம், அது என்ன கம்பெனியோட மேனுஃபேக்சரர் பண்ணவங்களோட நேம், இந்த டிஸ்க் டிரைவ்ல வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து எந்த மேனுஃபேக்சரர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணதோ அதோட ஐடி, டிஸ்ப்ளே அடாப்டர். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எந்த கிராஃபிக்ஸை சேர்ந்தது, அதாவது இன்டெலோட HD கிராஃபிக்ஸா அல்லது AMD, இந்த மாதிரி நிறைய கிராஃபிக்ஸ் வெரைட்டி இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து எந்த கிராஃபிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது, அதே மாதிரி இதோட ஹியூமன் இன்டர்ஃபேஸஸ் டிவைஸ்லாம் வந்து என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி டிவைஸ், கீபோர்ட், மவுஸு, இது மாதிரி என்டையராக நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிவைஸும் வந்து இந்த டிவைஸ் மேனேஜரோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட சிஸ்டமில் வந்து கனெக்ட் ஆக முடியாது. ஸோ நெட்வொர்க் அடாப்டர், இதில் வந்து மேன் இதை பற்றி உங்களுக்கே தெரியும். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்காக இருக்கட்டும், நம்ம மொபைல்லேருந்து ஷேர் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இது மூலியமாக தான் வந்து ஷேர் ஆகும். அதே மாதிரி பிரிண்டர் டிவைசஸ், நான் இந்த சிஸ்டமில் வந்து எந்த பிரிண்டரும் கனெக்ட் பண்ணலை. ஸோ இதில் நம்ம பிரிண்டர் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தால் கூட அதுவும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இந்த டிவைஸ் மேனேஜரை யூஸை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்னோடய மொபைலை வந்து நான் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து USB வந்து இதில் ப்ளக் பண்ணுறேன். ப்ளக் பண்ணும்போது ஒரு சிஸ்டமில் ஒரு சவுண்ட் ஒன்று வருது. சவுண்ட் வந்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து ரெஃப்ரெஷ் ஆணுச்சு. இந்த டிவைஸ் மேனேஜர் வந்து ஒரு தடவை ரெஃப்ரெஷ் ஆனோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்குது. இந்த போர்ட்டபிள் டிவைசஸ் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி VO1904 அப்படின்னு சொல்லி வருது. இந்த டிவைஸ் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டனால எனக்கு ஜஸ்ட் கனெக்ட் பண்ணோன்னே ப்ளக் பண்ணோன்னே இது வந்து எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம புதுசாக ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது ஒரு டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் வந்து சைலண்ட்டாக வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ வர்ற டைப், அதாவது Windows 7க்கு அப்புறமே மோஸ்ட்லி வந்து எல்லா டிவைஸும் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறாலும் அதுக்கு தனியாக யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் வந்து டிவைஸ் மேனேஜருக்குள்ளேயே அந்த டிவைஸை வந்து எடுத்துக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா டிவைஸும் பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே அப்படிங்கிறதுல ஜஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அதில் சிப்பில் லோட் ஆகிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடுது. இப்போ நான் உங்களுக்கு இதை ஷோ பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இதை நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த டிவைஸை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் கொடுக்குறேன். மறுபடியும் வந்து இந்த டிவைஸ் மேனேஜர் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது. இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அந்த போர்ட்டபிள் டிவைஸ் காமிக்கலை. இப்போ நான் மறுபடியும் வந்து USBயை வந்து அன்ப்ளக் பண்ணுறேன். அன்ப்ளக் பண்ணோன்னா மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகுது. திரும்ப வந்து நான் ப்ளக் பண்ண போகிறேன். இப்போ ப்ளக் பண்ணோன்னா இந்த மாதிரி மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து VO அப்படிங்கிறத கனெக்டர் கொடுத்துட்டு இந்த டிவைஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிவைஸ் மேனேஜர் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வந்து எந்த ஒரு டிவைஸும் வந்து நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ண முடியாது. இதை பற்றி இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற கம்ப்யூட்டர் டிப்ஸ் அண்ட் டெக் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் Subscribe பண்ணிக்கங்க. Subscribe பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.